Hello traders. Welcome to the next video. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இல்லைனா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் மோஸ்ட்டாக ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற வேர்ட். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன? பிகாஸ் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வரும்போது யூடியூப் சேனல் இதில் பார்த்துருந்தாலும் அங்கே வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியணும், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இங்கே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி சொன்னது கிடையாது. நான் தமிழ் கம்யூனிட்டியில் சொல்கிறேன், இருக்காங்க 1-2 பேர் இருக்காங்க. பேசிக்காக யூடியூப்பில் எங்கேயுமே நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி தேடினீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும், மேபி கிரிப்டோவுக்கு வரும், தவிர ஃபாரெக்ஸுக்கு யாருமே போட்டது கிடையாது. நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படி இந்த ஃபண்டமெண்டல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஃபாரின் யூடியூப் சேனல்ஸை பார்த்தேன். ப்ளஸ் வந்து கொஞ்சம் புக்ஸ் வந்து படித்தேன். புக்ஸ் படித்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது படித்தேன். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ டெக்னிக்கல்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த டெக்னிக்கல்ஸ் பார்க்கும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு டெக்னிக்கல்ஸ் தான். தென் நீங்கள் வந்து எஸ்எம்சி படிச்சிருப்பீங்க, இல்லை ஐசிடி கான்செப்ட்ஸு, எலியட் வேவு, எல்லாமே டெக்னிக்கல்ஸ். ஓகேவா? இப்போ டெக்னிக்கல்ஸ்னால் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன், ஃபேர் வேல்யூ கேப்பு, A to Z எல்லாமே டெக்னிக்கல்ஸ். ஃபண்டமெண்டல்னால் என்னென்னா, ஒரு நம்ம யூஎஸ்டி கேடு ஈரோ யூஎஸ்டி எடுக்கிறோன்னா அந்த 2 நாட்டோடைய கரன்சி ஸ்ட்ரென்த்து, 2 நாட்டோடைய எக்கனாமி, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எக்கனாமியில் தான் மூவ் ஆகுது, தவிர நம்மளுடைய ஒரு சப்போர்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ட்ரேட் ஆகி மூவ் ஆகலை. அப்புறம் எப்படி ப்ரோ ஒரு சப்போர்ட்டில் பட்டால் ரிவர்ஸ் ஆகுது, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் ஃபில் பண்ணுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம அந்த ஃபண்டமெண்டலுக்குள்ளே பார்த்துட்டு அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல்னால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு நியூ ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ நம்ம டாலரை வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஈரோ யூஎஸ்டி பார்க்குறோன்னா, நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்ஃப்ளேஷனு நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொன்றையும் நம்ம கம்பேர் பண்ணி அந்த யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக வீக்கான்னு பார்ப்போம். அடுத்தது லாங் டேர்ம் அப்ரோச். ஓகேவா? லாங் டேர்ம் அப்ரோச்னால் என்னென்னா, ஸ்விங் ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங்னால் நான் சொல்கிறது, ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 8 hours 12 hours ஹோல்டு பண்ணுறவங்க. ஃபாரெக்ஸ்லலாம் பண்ணலாம். நீங்கள் வாங்கி ஒரு 1 week 2 week 1 month வரைக்குமே நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். பேசிக்காக ஸ்விங் பண்ணலாம். ஒரு 4 hours 5 hours மேலே நீங்கள் ட்ரேடு ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ண முடியாது. இதை ஒரு 1 hour ஆர் 2 hours கூட பண்ண முடியாது. மினிமம் பண்ணிங்கன்னா ஒரு 6 hours மேலே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணும்போது. செகண்ட் விஷயம், இதை வந்து இன்வெஸ்டிங்காக தான் பெருசாக யூஸ் பண்ணுவாங்களான்னா, மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இன்வெஸ்டிங் அந்த ஒரு கரன்சி பார்க்குறோன்னா, யூஎஸ் டாலரில் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, அந்த யூஎஸ் டாலர் எப்படி ஸ்ட்ராங்காக வீக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டெக்னிக்கல்ஸாக சும்மா கிடையாது. நம்ம இப்போ நார்மலாக ட்ரேட் பண்ணுறோம், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறோம். சிஎஃப்டியாக இருக்கட்டும், எஃப்டிடியாக இருக்கட்டும், அந்த மாதிரி. இதுக்கடுத்து இதில் வந்து நம்ம வால்யூம், ப்ரைஸ் ஆக்ஷன், வால்யூம்னா நம்ம சிடபிள்யூஆர்வின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பைனரியிலலாம், அந்த மாதிரி இது. தென் ஷார்ட் டேர்ம் அப்புறம் சும்மா நம்ம ஸ்கேல்பிங்லாம் பண்ணுவாங்க. 5 நிமிஷத்தில் ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பைனரி 1 minute ட்ரேடு முடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம பேசிக்காக ஓகே, இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் அப்படின்னு ஒரு அசெட் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இது வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம், இல்லை ப்ரைமரி கரன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்டரி கரன்சின்னு சொல்லுவோம், இல்லை கோட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். QUOTE, கோட் கரன்சி. ஓகே, இப்போ யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து யூஎஸ்டி ஜேபிஐ வந்து அப் ட்ரெண்ட் போகும். இதிலே ஜப்பான் என் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிஐ வந்து டவுன் ட்ரெண்டில் போகும். ஏன் அப்படின்னா இங்கே யூஎஸ்டி தான் ப்ரைமரி. யூஎஸ்டி என்ன பண்ணுதோ அதுபடி தான் நம்மளுடைய இந்த சார்ட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ப்ரைமரி கரன்சி ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே போகும். இப்போ ஜப்பான் என் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியோட ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஜப்பான் என் வந்து அங்கே ஸ்ட்ராங் ஆகுமா, அந்த 2 பேசிக்காக அந்த கரன்சி பேரில். ஸோ யூஎஸ் டாலருக்கு ஆப்போசிட்டாக டவுன் ட்ரெண்டில் போகும். ஓகேவா? இப்போ எப்படி ப்ரோ இந்த ஸ்ட்ராங் ஆனது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. சும்மா ஒரு இன்ஃப்ளேஷனை வச்சோ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பேசிக்காக நீங்கள் நியூஸ் ட்ரேடிங்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா நியூஸஸ் இருக்குது. லைக் என்எஃப்பி இருக்குது, சிபிஐ இருக்குது,
பிபிஐ இருக்குது. பிபிஐ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். தென் வி ஹேவ் ஜிடிபி, தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நிறையா இருக்குது. இந்த நியூஸஸில் வர டேட்டாஸ்லாம் நம்ம பாசிட்டிவாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோ எடுத்து தனியாக போடுறேன், நியூஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நம்ம பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னென்னு பார்த்துரும். ஸோ என்எஃப்பி நமக்கு ரைஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் டேட்டாவோட அப்படின்னு பார்ப்போம். ரைஸ் ஆகிருக்கா, ஓகே. சிபிஐ நல்ல ரைஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அந்த கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஃப்ளேஷன் கான்செப்ட்ஸ்னால் பேசிக்காக நான் சொல்கிறேன் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு. இப்போ நம்ம வந்து ஒரு 2012 இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 2025 ஆகுது. நம்ம 2012 இருக்கோம்னா அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1000 rupees இருக்குது. ஓகே, இந்த 1000 rupees வச்சு அப்போ உங்களால் ஒரு 1 kg கோல்டு வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அதே 1000 rupees வச்சு உங்களால் 1 kg கோல்டு வாங்க முடியுமானா கிடையாது. என்ன நடந்திருக்கு அங்கே அப்படின்னா, கோல்டு, இது வந்து கோல்டுன்னு வச்சுக்கோம். இது நம்மளுடைய டாலர்ஸோ ஒரு ருப்பீஸோ ஒரு கரன்சி. அப்போ இருந்த கோல்டோட ரேட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி எப்படின்னா, கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளோட கரன்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருச்சாங்க. அப்போ நம்ம 1000 rupeesக்கு 1 kg வாங்க முடியும், இப்போ வாங்க முடியாது. அப்போ என்னன்னா, கோல்டோட ஸ்ட்ரென்த் வந்து கூடியிருக்கு, கரன்சியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். பேசிக்காக எதில் வேணால் அந்த இன்ஃப்ளேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற லைக் டொமேட்டோவில் கூட எடுத்துக்கலாம். அப்போ டொமேட்டோவில் இன்க்ரீஸ் ஆச்சு சொன்னோம், அதே தான் இன்ஃப்ளேஷனால். அப்போ போன மந்த்து டொமேட்டோவோட வேல்யூ வெறும் 25 ரூபா தான் இருக்கும், இந்த மந்த் 50 ரூபா இருக்கும். அப்போ என்ன ஆயிருக்கு, டொமேட்டோவோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, நம்ம ருப்பியாக தான் இருக்குது, ஆனால் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன் பேசிக்காக. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, இந்த சிபிஐ நியூஸை பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் ஆகும். சிபிஐ நியூஸ் நமக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ்டியில் நம்ம சிபிஐ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, யூஎஸ்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னால் என்னென்னா, நம்ம பேங்க்கில் வந்து லைக் 1 lakh நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. லைக் வந்து ஒரு 2% இன்ட்ரெஸ்ட், 3% இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, 1 lakh நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, நீங்கள் 1 year கழிச்சு நீங்கள் அந்த அமௌண்ட்டை திருப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 rupees கிடைக்கும். உங்களுக்கு 1 lakhலேருந்து 1 lakhனா 2000 கரெக்டு தான். 1 lakhனா 2000 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூலியமாக. ஓகே, ஸோ எதுக்கு நமக்கு அவங்க 2000 rupees தராங்களே ப்ரோ, ஏன் ப்ரோ தராங்க, அவங்களுக்கு இது பெனிஃபிட்ஸே கிடையாதா அப்படின்னா, இப்போ இது நீங்கள் அப்படின்னா, இது வந்து ஒரு பேங்க். ஓகேவா? அது ஒரு பேங்க். ஓகே, இது ஒரு பேங்க். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பேங்க்கில் வந்து ஒரு 1000 rupees டெபாசிட் பண்ணுறீங்க. அதுக்கு பேங்க் உங்களுக்கு என்ன தராங்க, ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற 1000 rupees வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதை வந்து அந்த நாட்டோட எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் சேட்டிலைட்ஸ் ஒரு ராக்கெட்டோட போகிறாங்கன்னா அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க 1000 rupees. என்னென்ன விஷயம் எல்லாத்துக்கும் அவங்களுடைய அமௌண்ட் யூஸ் ஆகும். யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சாக தான் நமக்கு அந்த 5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு சேம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ இந்தியாவுக்குலாம் லைக் 3% இருக்குன்னா அது எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக தெரியல, பிகாஸ் நான் பேங்க்ஸ் அவ்வளோவா தெரியாது. இப்போ இந்தியாவில் 3% இருக்குன்னா யூஎஸில் 2% இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் லைக் ஒவ்வொன்று இருக்கும். எந்த நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும், இப்போ வந்து ஜப்பானில் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குன்னா எல்லா பீப்புளும் போயிட்டு ஜப்பானில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜப்பானில் தான் டெபாசிட் பண்ண பார்ப்பாங்க. யாருமே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்க கண்ட்ரி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எப்போயுமே எந்த கண்ட்ரியில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கோ அங்கே தான் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அங்கே தான் பீப்புள், அங்கே மணி ஃப்ளோ நிறையா இருக்கும் அந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நான் உங்களுக்கு வந்து லைக் ஓப்பனாக சொல்ல முடியாது நிறையா விஷயங்கள். நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸை பற்றி ஃபுல்லாக பேச முடியும் என்னால். ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஃபுல்லானா அதுக்கு எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. எனக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிற வேலையிலேருந்து ஒரு அந்த ட்ரேட் எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ என்ட்ரு ஆகணும் வரைக்கும் எனக்கு கிளியராக தெரியும். ஆனால் இப்போ நான் அதை போட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கோர்ஸ்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்து போடலாம். ஸோ நிறையா விஷயங்கள் லைக் யூடியூப்பில் நிறையா இருக்குது, எனக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ஃபண்டமெண்டல்ஸை பேசிக்காக நான் போடுறேன். உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸு ஃபுல்லாக தெரியணும், உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து ஒன்றுமே தெரியாது ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி அப்படின்னா எனக்கு வந்து டெலகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக தான் சொல்லித்தர முடியும் தவிர என்னால் இங்கே யூடியூப்பில் போட முடியாது. ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்னால் இதுதான் பேசிக்காக. ஃபண்டமெண்டல்ஸ்னால் நம்ம டெக்னிக்கல்ஸோட அட்வான்ஸ்டு. ஓகேவா? மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக தான் மூவ் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல்ஸ்.
மார்க்கெட் வந்து ஒரு எக்கனாமி நல்லா க்ரோ ஆகுது. யூஎஸ்டி யூஎஸ்டி நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து லைக் அப் ட்ரெண்டில் தான் போகும் மார்க்கெட்டு. டேரெக்டாக அப் ட்ரெண்டில் போக முடியாதுல்ல. இப்போ கரன்சினா டேரெக்டாக மேலே போக முடியாது, டேரெக்டாக ஃபால் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா டெக்னிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இப்போ போகும்போது அப்படியே இங்கே லைக் எஃப்இஜி ஃபில் கொடுக்கும். எஃப்இஜி ஃபில் பண்ண அப்புறம் நம்ம எடுப்போம். தென் இங்கே அது கன்சால்டேட் ஆகும். இங்கே சப்போர்ட்டுன்னு சொல்லி மறுபடியும் நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுப்போம். ஸோ எப்பயுமே ஃபண்டமெண்டல்ஸ் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஃபண்டமெண்டல்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும், டெக்னிக்கல் அதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஓகேவா? ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் போதும், டெக்னிக்கல்ஸ் கூட தேவை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸில் ஒரு வீக்குக்கு ஒரு 4 to 5 என்ட்ரிஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரையும். ஆனால் டெக்னிக்கல்ஸாக நிறையா என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு என்ட்ரி கம்மியாக இருக்கணும், அவ்வளோ அக்யூரசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யாருக்கா ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு டெலகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ்.